ஹே காய்ஸ், நான் கோகுல். ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் டிவில நீயா நானா ஷோல வந்து ஒரு பக்கம் ஃபுல்லா பேரண்ட்ஸ் வந்து உட்கார வச்சுட்டாங்க. அந்த பேரண்ட்ஸோட பசங்களை வந்து எதிரில உட்கார வச்சுட்டாங்க. ரெண்டு பேருக்கு நடுவுல வந்து பயங்கரமான வாக்குவாதம் என்பது நடந்தது. இதுல வந்து கோபிநாத் அவர்கள் வந்து ஒரு தலை பக்கமா நடந்துக்கினாரு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. அதாவது ஒரு பேரண்ட் வந்து சொல்றாரு, என் பையனை வந்து தம்பி உனக்கு வந்து ஹோட்டல் செட் ஆகாது, உனக்கு நான் வந்து இ சேவை மையம் வச்சு தரேன், இல்லையாச்சும் ஏதாச்சும் ஒரு நல்ல வேலைக்கு. அதுக்கு வந்து அவங்களுடைய பையன் வந்து சொல்றாங்க, அப்பா நீ வந்து எனக்கு வந்து காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணலையானாலும் பரவாயில்ல, ஸோ நான் வந்து ஹோட்டல் வைக்க தான் விரும்புறேன், எனக்கு வந்து ஓகேடா நீ பண்ணுடா அப்படின்ற அந்த சப்போர்ட் பண்ணாலே போதும், நான் வந்து பண்ணிப்பேன் அப்படின்ற அந்த விஷயத்தை மட்டும் சொல்லுங்க, அந்த வார்த்தைகளை மட்டும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் வந்து சொல்றாங்க. பட் அந்த அப்பா வந்து வேணாம், இந்த ஹோட்டலை வந்து கிட்டத்தட்ட 20 வருஷமா நான் வந்து நடத்துறேன், அதுல வந்து பெருசா ஒன்றும் வியாபாரம் வந்து நடக்கல, அது வந்து நான் லாஸை தான் சந்திச்சுட்டு வரேன், அதனால உனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த பையனை வந்து எந்த அளவுக்கு டிமோட்டிவேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டிமோட்டிவேட் வந்து பண்றாரு. ஸோ அதுக்கு ஏற்பவாறு கோபிநாத் அவர்களும் அன்னைக்கு அந்த ஷோல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, ஏன்பா அதுலதான் 20 வருஷமா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய உங்க அப்பாவே அப்படி சொல்றாரு இல்லையா, ஸோ உனக்கு அந்த தொழில் செட் ஆகாதுப்பா அப்படின்ற மாதிரி பையனுடைய நோக்கத்தை, அவனுடைய ஃபியூச்சர் கோலை வந்து இந்த விஷயத்துல வந்து ஆல்மோஸ்ட் அவங்க வந்து தடுக்கிறாங்க. ஸோ நான் நோட் பண்ணதை வச்சு உங்களுக்கு சில விஷயங்களை வந்து சொல்றேன். அதாவது அந்த பையன் வந்து பினான்சியல் ரீதியாக நீங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண வேணாம், நான் பாத்துக்கிறேன். ஸோ அவங்க அப்பா 20 வருஷமா லாஸ் சந்திச்சுட்டு வர்றாரு, அவருடைய நாலேஜ் வேற, அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிசினஸ் டெக்னிக்கல் வேற. பட் இந்த பையன் வந்து என்னால முடியும், நான் வந்து ஹோட்டல் வச்சு நான் வந்து பெரிய ஆள் ஆகுவேன் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கக்கூடிய பையன் வந்து கண்டிப்பா அந்த ஹோட்டல் வந்து உழைக்கணும், நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட பிளானிங் இருக்கும் என்கிட்ட. ஸோ கண்டிப்பா அவன் வந்து அதுல வந்து பெருசா வெற்றி பெறுவான். ஸோ அதாவது அவங்க அப்பா வந்து சொல்றாரு, நான் வந்து இ சேவை மையம் வச்சு தரேன், ஸோ அது வந்து ஒரு சஸ்டைனபிள் பிசினஸா இருக்கும், அதாவது லாஸ் வந்தா கூட அது ஒரு சஸ்டைனபிள் பிசினஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க கோபிநாத் அவர்களும், ஸோ அவங்களுடைய அப்பா அவர்களும். ஸோ பிடிக்காத ஒரு வேலையை வந்து செய்யும்போது அதுல இருக்கக்கூடிய வெறுப்பு, டென்ஷன் அதெல்லாம் வேறங்க. ஸோ இப்போ பிடிக்காம ஒரு மேரேஜ் பண்ண அது வந்து டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு போய் விடுது, அதை தாண்டி இன்னமும் நிறைய பிரச்சனைகள் வந்து வருதுங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒரு வேலையும், பிடிக்காத ஒரு வேலை வந்து எந்த அளவுக்கு ஒரு பிரச்சனையை ஆக்கி விடு தெரியுமா. அதாவது பிடிக்காத ஒரு வேலையை வந்து செய்யும் போது அந்த பையனுக்கு வந்து சரி ஓகே நமக்கு வந்து என்ஜாய்மெண்ட் வேணும்ட்டு அவன் வந்து வேறொரு பக்கமாக அவனுடைய பாதையை வந்து திருப்பலாம். அது வந்து குடிப்பழக்கமா இருக்கட்டும், வேற ஏதாச்சும் அவனுக்கு வந்து மாற்றங்கள் வந்து நிகழலாம் அப்படின்ற மாதிரி என் சார்பில் இருந்து நான் சொல்றேங்க. அதுவே அவனுக்கு பிடிச்ச அந்த பிசினஸ் அந்த பையன் வந்து பண்ணும்போது அதுல வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டா பண்ணுவான். ஸோ அவனுக்கு வந்து நிறைய பிளானிங் இருக்கும், ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து அவன் யோசிச்சு வச்சது வந்து நடக்கும், அதனால அவன் வந்து முழு திருப்தியா அந்த வேலையை வந்து செய்வான். அதுல வந்து லாஸ் வந்தாலும் அந்த பையன் வந்து கஷ்டப்பட்டாலும் அந்த பையனுக்கு வந்து ஓகே நம்ம நினைச்சதை வந்து நம்ம பண்ணிட்டோம், ஸோ இதுல தோல்வி வந்தாலும் அந்த பையனுக்கு வந்து பெருசா ஒரு இம்பாக்ட் ஆகாது, நம்ம ட்ரை பண்ணோம் பட் நம்ம வந்து தோத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும். பட் அந்த பையன் அவன் நோக்கத்தை, அவன் கோலை வந்து பண்ணாமையே வேறொரு வேலைக்கு போயிட்டு அந்த பையன் வந்து ஒவ்வொரு நாளும் அவன் நினைச்சு அந்த கோலை நினைச்சு கஷ்டப்படுவான், துன்பப்படுவான், அதோடைய வழியே வேறங்க. நிலையில பெற்றோர்களே உங்களுடைய குழந்தைகளை வந்து நீங்க வந்து கை பிடிச்சுக்கிட்டு இருங்க, ஆனா அந்த குழந்தைங்க வந்து வளர்ந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்த பிறகு அந்த குழந்தைகளுடைய கைகளை வந்து விட்டுருங்க, கண்டிப்பா அவங்க வந்து நடந்து அவங்க பெரிய ஆள் ஆகிடுவாங்க. ஸோ அதை தான் நான் இங்கே சொல்ல வரேன். இல்லை நான் கூட ஒரு தலை பக்கமா பேச முடியாதுங்க, ஏன்னா எல்லா இடத்துலையும் நல்லது கெட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு. இந்த சூழ்நிலையில இப்போ அந்த பசங்கள்ல ஒரு சிலர் வந்து சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து ஏற்புடையதாக இல்லை, அடா போங்கப்பா என்னப்பா நீங்க பேசுறது அப்படின்ற மாதிரி எனக்கே தோணுச்சு. அதாவது ஒரு பையன் சொல்றான், ஒரு கம்பெனிக்கு வந்து இன்டர்வியூ போனா, இன்டர்வியூ போயிட்டு அந்த கம்பெனி ஃபுல்லா பிடிச்சி போச்சு, அதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு கிளம்பிட்டு வந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட சொல்றானா, அதாவது எனக்கு ஒரு 50 லட்சம் தான், நான் வந்து அந்த கம்பெனியில எப்படி அவங்க வந்து அவங்களுடைய பிசினஸ் ரன் பண்றாங்களோ அதே மாதிரி நான் பண்ணணும், 50 லட்ச ரூபா ரெடி பண்ணிட்டா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை கேட்கும்போது எந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுது பாருங்களேன். நமக்கே இவ்வளவு டென்ஷன் ஆகும்போது அந்த பிள்ளையை பெற்றிருக்கக்கூடிய அப்பா அம்மாவுக்கு வந்து எந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுங்க. அது இல்லாம 2 லட்ச ரூபாய் போன் வேற கேட்டிருக்காரு, அதை வேற வாங்கி தந்திருக்காங்க. நெக்ஸ்ட் இனோவா கார் வேற கேட்கிறாராம். ஸோ கோபிநாத் அவர்கள் வந்து அந்த இடத்துல கேட்டாரு, நீங்க வந்து ஏழையா பணக்காரரான்ட்டு எனக்கு தெரியல, இந்த பையன் கேட்டதெல்லாம் நீங்க வாங்கி தந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கோபிநாத் அவர்கள் வந்து அந்த இடத்துல சொல்லிட்டாரு. ஸோ அந்த பையனும் 4 மாசம் வேலைக்கு போகாம எனக்கு வந்து 50 லட்ச ரூபாய் தான் பிசினஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்றாருங்க. ஸோ இது கேட்கும்போது ஏன் எதுக்கு அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. இன்னொரு பையனுடைய அப்பா வந்து சொல்றாரு, எந்த வேலை கொடுத்தாலும் செய்யறது இல்லை, வீட்டுக்கு வராரு, வீட்டுக்கு வந்து ஃபுல்லா கேமிங் வந்து விளையாடுறாரு, அதுக்கப்புறம் அவருக்கு வந்து எதுலப்பா அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி கோபிநாத் அவர்கள் வந்து அந்த ஷோல வந்து கேட்கிறாரு. அதுக்கு வந்து அந்த பையன் சொல்றான், எனக்கு வந்து கேமிங் டிசைனிங்ல வந்து போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாரு. ஸோ கோபிநாத் அவர்கள் வந்து அந்த டைம்லயே படாரன்ட்டு ஒரு கொஸ்டினை வந்து கேட்டுறாரு. அந்த பையனுக்கு வந்து என்ன சொல்றது அப்படின்ற மாதிரி ஆகி போயிடுது. அதாவது கேமிங் சம்பந்தப்பட்டு சில டிசைனிங் வந்து சொல்லுப்பா, கேமிங் டிசைன் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த பையன் வந்து திருட்டு அந்த இடத்துல வந்து முடிக்கிறான். அதுவும் இல்லாம அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்றாரு, நீங்க ஒரு 50-60 லட்சம் செலவை செய்து என்னை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புனீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கிட்ட வந்து கேட்டிருக்காராம். ஸோ 50-60 லட்சம் செலவு பண்ணி வெளிநாட்டுக்கு ஏன் அனுப்பணும்? ஸோ இவங்களை வந்து இந்த அளவுக்கு படிச்சு பெரிய ஆள் ஆக்கியிருக்காங்க பேரண்ட்ஸ். இவங்க வந்து அவங்களுக்கு ஏற்ப ஒரு கோலை வந்து அவங்க தாங்க செட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். எல்லாத்துக்கும் பெரியவங்க கிட்ட, அதாவது பெற்றோர்கள் கிட்ட வந்து நீங்க 50 லட்சம் தாங்க, 60 லட்சம் தாங்கன்னா அவங்க எங்க போவாங்க? ஸோ லோன் வாங்கி கடைசியில் அவங்க வந்து நிர்கதியாக தான் நிற்கணும். ஸோ இது போன்ற பிள்ளைகளையும் அந்த ஷோல வந்து பார்க்க முடியுது. கடைசியில் இங்க வந்து என்ன தெரியுதுன்னா, அதாவது நம்ம பசங்க வந்து அவங்களுடைய கோல்ஸ்ல வந்து ரொம்ப கிளியரா இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இங்க வந்து என்ன தெரியுதுன்னா, நான் தனிப்பட்ட முறையில் என்ன சொல்றேன்னா, இங்க வந்து நம்மளுடைய சொசைட்டில நிறைய வேலை என்பது இருக்கு.
ஸோ அந்த வேலைகள் வந்து யார் யாருக்கு வந்து ஏற்புடையதாக இருக்குன்றது தான் இங்க வந்து கொஸ்டின் மார்க். ஸோ வேலைகள் வந்து நிறைய இருக்கு, பட் நம்ம பசங்களுடைய கோல்ஸ் என்பது ரொம்ப ஹையர் லெவலா இருக்கு. ஸோ நாம வந்து எடிட்டர் ஆகணும், நான் வந்து கேம் டிசைனர் ஆகணும், ஸோ நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், பட் நான் வந்து கோலமாவும் உப்புந்தான் வித்துக்கிட்டு இருக்கேன்ட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம பசங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த கனவுகள், அந்த லட்சியங்கள் எல்லாமே சூப்பருங்க, உண்மையாவே வேற லெவல். பட் அவங்க எல்லாம் இதெல்லாம் பேஸ்ல இருந்து கொண்டு போகணும். அதை விட்டுட்டு அம்மா கிட்ட அப்பா கிட்ட போயிட்டு 50 லட்சம் தான் 60 லட்சம் தான்னா எப்படிங்க அது? ஸோ அது வந்து பேஸ்ல இருந்து கொண்டு போயிட்டு அவங்களுடைய கோலை வந்து கரெக்டா அவங்க வந்து நிவர்த்தி பண்ணாங்கன்னா, ஸோ அது வந்து கரெக்டான ஒரு கோல் அவங்களோடது. ஸோ அதை தாண்டி காசு அதிகமாக கேட்கறது, வீட்டில் தான் இருப்பேன், இன்னொரு ஒன்றரை வருஷம் போட்டோம், இன்னொரு 4 வருஷம் போட்டோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றதெல்லாம், காலம் கடத்துவதெல்லாம் வேஸ்ட் நண்பர்களே. ஸோ உங்களுடைய கோல் சூப்பர், வாழ்க்கையில மென்மேலும் கண்டிப்பா நீங்க வளருவீங்க. ஸோ அதுக்காக நீங்க வந்து இப்போ நீங்க யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த கோலை வந்து சின்னதா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. பெருசா நீங்க வந்து கடவுளுடைய அனுகிரகத்தால பெருசாயிடுவீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி இந்த வீடியோவை வந்து முடிக்கிறேங்க.